கேபிடி கிங்ஸ் வர்சஸ் மின்னல் டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் தினகரன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. மொதல் பால் டிஃபெண்ட் பண்ணிட்டு ஒரு ரன்னோடுக்கான சான்ஸ் ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் குயிக்காக எடுத்து த்ரோ. செகண்ட் பால் விஜய் இங்கே ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஒரு லெஃப்டி உள்ளே இருக்கார். ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண காரணத்தினால செகண்ட் பால் நல்ல ஸ்லோயர் ஒன்று மறுபடியும் தட்டி விட்டு ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு ஸ்லோயர் ஒன்று லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு ரீச்சுக்கு, அதையும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஸ்லோயர் ஒன்று பேட் டிப் நினைக்கிறேன், அவுட்டு கொடுத்துறாங்க. காலைப்பட்டி மொதல் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. மொதல் ஓவரில் தினகரன் இங்கே எடுத்துருக்காரு மொதல் விக்கெட் அவங்க அன்றைக்காக. ஒன் பேட்ஸ்மேன் சந்தோஷ் உள்ள வந்தோடனே கட் ஷாட்டு தேர்ட்மேனுக்கு போயிருக்கு. மறுபடியும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆகிருக்குங்க. பவுண்ட்ரி எதுவும் வரல, இன்னும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் ஓவரை. நெக்ஸ்ட் பால் போயிருக்கு. கரெக்டாக ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஒரு ரன்னில் எடுத்து விட்ருக்காரு. நல்ல பவுலிங்கு. செகண்ட் ஓவர் போட அருண் வந்திருக்காரு. பவர் பிளேயோட கடைசி ஓவர். ஃபஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் மிட் விக்கெட் திசையில் ஸ்லிப்பில் போயிருக்கு. ஒரு ரன் மட்டும் தான் கிடச்சிருக்காரு. இருந்தாலும் 4 ரன் அடிச்சு ஆடிருக்காங்க ஃபஸ்ட் ஓவர் முடிவில். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல்லராக போட்டார் யார்கர் லென்த் மாதிரி. ஆனால் அங்கே லாங் ஆஃபில் மிஸ்ஃபீல் பண்ணி ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. மொதல் பவுண்ட்ரி எடுத்து வராங்க காலாப்பட்டி கிங்ஸ். நெக்ஸ்ட் பால் கீப்பர் கையில் ஒரு டாட் போட்டிருக்காரு. ஒரு நல்ல கம்பேக்னு சொல்லலாம். பவுண்ட்ரி போனாலுமே அடுத்த பால் டாட் போட்டிருக்காங்க. அது ஃபீல்டிங் மிஸ்டேக்னால தான் போணுச்சு பவுண்ட்ரியும். மறுபடியும் அடிச்சா தரையோட தெரியா அங்கே ஃபீல்டர் கைக்கே போயிடுச்சு. ஒரு ரன் அவுட்டுங்க. ஒரு லெஃப்டி விஜய் அவுட் ஆகிட்டு போகிறாரு. தேவையில்லாத விக்கெட் ரன் அவுட் மூலமாக லூஸ் பண்ணுறாங்க அவங்களோட விக்கெட்டை. நல்லா ஏறி வந்தார், ஆனால் கட் பண்ண முடியல பால். டாட் பால் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அடிச்சு போட்டுறாரு கவர்ஸில். கரெக்டாக ஃபீல்டருக்கே போச்சுங்க. நல்ல த்ரோ. ஒரு ரன் எதுவும் கிடைக்கல. பவர் பிளே முடிஞ்சு 9 ரன் அடிச்சு ஆடிருக்காங்க. தேர்ட் ஓவர் போட மறுபடியும் தினகரன் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் தேர்ட் ஓவரில் நல்லா தெரிய போட்டார். ஒய்டு அப்பீல் பண்ணுறாங்க, ஆனால் பால் உள்ளே தான் வந்துச்சு. மறுபடியும் ஒரு டாட் பால் போட்டுருக்காரு. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அதே மாதிரி திருப்பி போட்டார். அடுத்த டாட் பால் பேக் டு பேக் டாட் போட்டுருக்காரு. தினகரன் நல்லா போட்டுருக்காரு. ஃபஸ்ட் ஓவரையும் 4 ரன் போட்டு கொடுத்தாரு. தேர்ட் பால் ரமேஷ் நல்லா ஏறி போனார். மறுபடியும் கீப்பர் கையில் போட்டார். 3ஆவது டாட் பால் போடுறாங்க இந்த ஓவரில். நெக்ஸ்ட் பால் நல்லா அடித்து போட்டாருங்க பிச்சில். 4 போயிருக்கு. ஒரு ஷார்ட் பிச் பால் லெக் சைட் போட்டார், அதனால் 4 அடிச்சிட்டார் ஈஸியாக. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் கீப்பர் கையில் ஒரு டாட் பால்னு நினைக்கிறேன் போட்டிருக்காரு. ஆஃபில் நல்லா லைனை பிடிச்சி போட்டுட்ருக்காரு தினகரன் இது வரைக்கும். நெக்ஸ்ட் பால் போட்டுறாரு. ஃபுல் டாஸ் பால். அங்கே ஃபீல்டர் இருக்கார், கிளியர் ஆகலை. கேட்சுங்க லாங் ஆஃபில். கரெக்டாக ஃபீல்ட் சைட் வச்சு போட்டாங்க. 3 ஓவருக்கு 13 அடிச்சு ஆடிருக்காங்க. ஃபோர்த் ஓவரில் ஃபஸ்ட்டு பால்லே கிருபா போட்டார், ஆனால் ஒய்டு. ஃபஸ்ட் பால் போட்டுருக்காரு. கவர்ஸ்ட்டு அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், ஐக்கே போயிருக்கு. மறுபடியும் ஒரு டாட் பால். செகண்ட் பால் இறங்கி போனார். ஏற்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணி ஆஃபில் போட்டார் ஃபுல்லராக. பேக் டு பேக் டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் அப்படியே ஆஃபில் இழுத்தார், ஆனால் ஒய்டுங்க இந்த தடவை. நெக்ஸ்ட் பால் ஸ்டம்பில் போட்டார். அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டு செட் இருக்குது. ஷார்ட் மிட் விக்கெட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அவுட்டுங்க. எட்ஜு பட்டு போல் அடிச்சிருச்சு. கிருபா வந்தோடனே ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. நல்லா ஸ்பின் போட்டுட்டு இருந்தார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சதீஷ் உள்ளே வந்திருக்காரு. வந்தோடனே ஒரு ஸ்விட்சுக்கான முயற்சி, பேட்டோட பாட்டத்தில் பட்டு போயிடுச்சு. மறுபடியும் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. இதான் நல்லா டெலிவரி போட்டுட்ருக்காரு இது வரைக்கும். அடுத்த பாலே ஒரு டாட் பால், ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க ஸ்டம்பிங் இங்கே கீப்பர். நெக்ஸ்ட் ஓவர் போட அருண் வந்திருக்காரு. வந்தோடனே ஒரு டாட் பால் போட்டுருக்காரு சுரேஷ்குங்க. ஆஃபில் நல்லா பிடிச்சி போகிறாங்க லைனை.
4 ஓவருக்கு 16 ரன் வந்திருக்கு. 5th ஓவரில் செகண்ட் பால் நேராக லாங் ஆஃப்ட்ட போயிட்டுருக்கு. வேகமாக சேஃபாக எடுத்துருக்காரு. ஒரு ரன் மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் பால் சதீஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஸ்லோயர் ஒன்று கரெக்டாக கவர்ஸ்க்கு போச்சு. கேட்ச் அங்கே கேரியாவில் ஃபீல்டு இருக்குது. மறுபடியும் ஒரு ரன்னில் போட்டிருக்காங்க பவுலிங். நெக்ஸ்ட் பால் திரும்பி போட்டார். மறுபடியும் லாங் ஆஃப்க்கு போயிட்டுருக்கு. இந்த பாலும் ஒரு ரனில் போட்டிருக்காங்க. லாஸ்ட் பால் நல்லா ஆஃபில் ஏற்றி போட்டிருக்காரு. டாட் பாலாக ஒயிட் கொடுத்துருக்காருங்க அம்பையர். நல்லா வெயிட் பண்ணி கொடுத்துருக்காரு ஜட்ஜ்மெண்ட்டு. ரீபால் போன பால் ஒயிட்டு சிரிச்சிட்டு தூக்கி விட்ருக்காருங்க. 6 பார்ப்போம். 6 தான் நினைக்கிறேன். 6ங்க. கிங் கோலி 18 போட்டிருக்காரு ஜெர்சி. சதீஷ் உள்ளே வந்தார். 6 எடுத்து வருவார் அவங்க டீமுக்காக. சாரி, இந்த பால் தான் லாஸ்ட் பால். 4th ஓவரில் லாஸ்ட் பால் அடிச்சுக்காரு. நல்லா டாட் போயிட்டுருக்கு. கனெக்ட் பண்ண முடியல. நல்ல ஓவருக்கு 26 ரன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் போட ரன் வந்திருக்காரு. பால் இறங்கி போனார். பட் பாடியில் அடி வாங்கிட்டார். ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் போல்டுங்க. லைனை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணுறார் பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பால் ஆஃபில் ஏறி போனார். ஆனால் பைஸ் மூலமாக ஒரு ரன் ஓடுறாங்க. ஸ்ட்ரைக் கிடச்சிருக்கு சதீஷ்க்கு. 6 அடித்த பேட்ஸ்மேன் சதீஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். மேக்ஸிமைஸ் பண்ண வர லாஸ்ட் ஓவரை வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பால் டாட் பால் போட்டுருக்காருங்க. மறுபடியும் கீப்பரை பீட் பண்ணிச்சு. ஆனால் ஓடரில் பைஸ் இந்த தடவை. நான் செகண்டில் ரன் அவுட் ஆகுறாங்க பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஸ்விட்ச் இட்டுக்கான முயற்சி. அவுட்டான்னு பார்ப்போம். ரன் அவுட்டை மிஸ் பண்ணி 2 ரன் கிடைக்குதுங்க ஓவர் த்ரோ மூலமாக. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால். ஆனால் நோ பால் கேட்குறாங்க. அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காரு. அடுத்த ரன் புஷ் பண்ணுறாங்க. ஆனால் ஓடலைங்க. லாஸ்ட் பால் 3. போன பால் நோ பால் சொன்னாங்க. ஃபீல்டர் பவர் பிளே வெளில இருந்தனால. மறுபடியும் ஒரு லெக் பைஸு டாட் பால் போட்டுருக்காரு லாஸ்ட் ஓவர். இன்றைக்கி டேவோட ஃபஸ்ட் மேட்ச்சு கேபிடி கிங்ஸுக்கும் மின்னலேக்கும் நடந்துச்சு. 32 ரன் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்பேன். கேபிடி கிங்ஸ் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. பெரிய டார்கெட் அடிக்க முடியல. செகண்ட் இன்னிங்ஸு ஃபஸ்ட் பால் ரெங்கா போகிறாரு. பாலே ஃபுல் டாஸ் பால் நல்லா அடிச்சிருக்காரு. 4 கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடச்சிருக்குங்க. பாலே ஃபுல் டாஸு பனிஷ் பண்ணியிருக்காரு கிரி. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்தார் மின்னலேக்காக. நல்ல ஒரு தொடக்கம் இங்கே மின்னலேக்கு. செகண்ட் பால் நல்லா திரும்பி போட்டதுனால டாட் பால் கிடச்சிருக்கு. பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போட முயற்சி பண்ணி ஃபுல் டாஸ் பால் 4 அடிச்சிட்டாரு கிரி. நெக்ஸ்ட் பால் தள்ளி விட்டு ஓடுறாங்க ஃபைன் லெக்கில். கீப்பரே ஓடி இருக்காரு. குயிக்காக ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க. இங்கே ஸ்ட்ரைக்கில் அஜித் இருக்காருங்க. நல்லா ஸ்லோவாக போட்டு டாட் பால் போட்டுருக்காரு கீப்பருக்கு. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் பனிஷ் பண்ணியிருக்காங்க லெக்கில். நின்றுச்சுன்னு நினைக்கிறேங்க. போகலை. 2 பேர் சேஸ் பண்ணி எடுத்து விட்ருக்காங்க. 2 ரன் கிடச்சிருக்குங்க. நெக்ஸ்ட் பால் நல்லா மடக்கி அடிச்சிருக்காரு ஃபைன் லெக்கில். 4 நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. 1 பவுன்ஸ் 4. செகண்ட் ஓவர் போட ராம் வந்திருக்காரு. பாலே ஆஃபில் இழுத்தாரு. ஆனால் ஒயிட் கொடுத்துருக்காங்க அம்பையர். ஃபஸ்ட் ஓவருக்கு 11 ரன் அடிக்காங்க மின்னலே. ஸ்ட்ரைக்கில் இருக்கார் கிரி. ஃபஸ்ட் பால் ரீ. கீப்பர் கையில் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் அடுத்த டாட் பால். நல்ல கம்பேக்குங்க பவுலிங் எஃபர்ட்டு. பேக் டு பேக் டாட் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் போட்டிருக்காரு. ஆனால் அவுட் சைட் எட்ஜ் ஆகி செட்டிலான பேட்ஸ்மேன் கிரி அவரோட விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. வேகமாக நடந்து போகிறாரு. நெக்ஸ்ட் பால் தினகரன் வந்துருக்காரு. ஒரு குயிக் ரன்னுங்க. நல்லா ரன்னிங் பெட்டி விக்கெட்டு. கவர்ஸில் கையில் அடிச்சு விட்டே ஓடினாங்க. குயிக்காக ரன்னிங் ஓடி அஜித் எடுத்துருக்காரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் பால். கைக்கு அடியில் ஒரு கேட்ச் மாதிரி போணுச்சு. ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஒரு 2 ரன் புஷ் பண்ணுறாங்க. இங்கே கிடச்சிருக்கு. கம்ஃபர்டபுளாக எடுத்துட்டாங்க 2. நெக்ஸ்ட் பால் நல்லா ஃபுல்லராக போட்டார். ஆனால் மறுபடியும் ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி. கைக்கு அடிச்சு விட்டு ஓடிட்டுருக்காங்க. இங்கே
2 ஓவருக்கு 16 வந்திருக்கு. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால். மொதல் பாலே லெக் சைடில் ஒய்டு. ஃபஸ்ட் பால் ரீ. லெக் பைஸு டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் நல்லா யோசிச்சு போட்டார். கீப்பர் கையில் மறுபடியும் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் தள்ளி விட்டு ஓடிட்டாங்க. ஃபீல்டிங் மிஸ்டேக் காரணமாக ஒரு ரன் கிடைக்குதுங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. 6 கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்ட் டெலிவரி பண்ணியிருக்காரு தினகரனுங்க. அவங்க அணிக்காக மொதல் 6 எடுத்து வராரு. நெக்ஸ்ட் பால் யோசிச்சு நல்லா லைனை பிடிச்சாரு. நெக்ஸ்ட் பால் தெரிய போட்டுருக்காரு. ஆனால் இதையும் அடிச்சிருக்காரு லைனை பிடிச்சி. வெளில போயிடுச்சு. பேக் டு பேக் 6 அடிக்கிறாரு. ஒரு பால் டாட் போட்டாலும். நெக்ஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் மொதல் பாலே லெக்கில் போட்டு டாட் பால். 2 ரன் தான் அடிக்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் கேம் எங்கே வரைக்கும் போகுதுன்ட்டு. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டாக. ஆனால் ஃபீல்டர் இருக்காருங்க சேஃபாக. ஒரு ரன் கிடைக்கும். அதனால் 2 6 அடித்த பேட்ஸ்மேன் தினகரன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். நல்லா சுற்றிருக்காரு. ஆனால் லெக்கில் பட்டு போயிருக்கு. டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் யார்கர் போட சொல்லி நல்லா கால் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி தள்ளி விட்டு ஓடி இருக்காரு. ஈஸியாக கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணுறாங்க முன்னாலே. இன்னிங்ஸ் முடிவிலே சொன்னேன் 60 அடித்தா தான் நல்லாயிருக்கும்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி 4 ஓவரில் சேஸ் பண்ணுறாங்க. கேபிடி கிங்ஸ் சிறப்பாக ஆடின அன்றைக்கி வாழ்த்துக்கள்.